வணக்கம் நண்பர்களே. வெல்கம் டு ஜில்லாடி ஜீவா. இன்னைக்கு ஒரு ரொம்ப ஸ்பெஷலான வீடியோ. நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் கேள்வி கேட்டிருக்காங்க. என்னன்னா, லாங் டிஸ்டன்ஸ் லவ் எப்படி கெஸ் பண்றது அப்படின்னு. கனி என்றவங்களும் அப்புறம் லாங் டிஸ்டன்ஸ்ல இருக்கிறவங்க எப்படி தெரிஞ்சுக்கிறது நம்மள லவ் பண்றாங்களா இல்லையான்னு அப்படின்னு முருகன் என்றவரும் கேட்டிருக்காங்க. இவங்க நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ். இவங்களோட இந்த அன்பான கேள்வியை மதிச்சு இவங்களுக்கு நாம பதில் சொல்லணும் இல்லையா? இவங்க கேள்விக்கு மட்டும் இல்ல, தூரத்துல இருந்து காதலிச்சிட்டு இருக்கிற பல பேரோட மனசுக்குள்ள இருக்கிற அந்த ஒரு சின்ன சந்தோஷமான பயத்துக்கான பதில் தான் இந்த வீடியோ. தூரமும் ஒரு காதல் டெஸ்ட் தான்னு சொல்வாங்க. ஆனா அந்த தூரத்தை மீறி அவங்க நம்மள எவ்வளவு நேசிக்கிறாங்க, அவங்க காதல் உண்மையா அப்படின்னு கண்டுபிடிக்க 5 முக்கியமான சிக்னல்கள், அதாவது சைன்ஸ் இருக்கு. இந்த 5ல 4 உங்களுக்கு நடந்தா கூட நீங்க ரொம்ப கொடுத்து வச்சவங்க. வாங்க அது என்னன்னு பாப்போம். முதல் சிக்னல் கம்யூனிகேஷன் மற்றும் ப்ரையாரிட்டி. லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்ல ஒருத்தருக்காக ஒருத்தர் எவ்வளோ நேரம் ஒதுக்குறாங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஆனா அது எவ்வளோ நேரம் பேசுறாங்க அப்படிங்கிறது இல்ல, எப்படி பேசுறாங்க அப்படிங்கிறது தான். அவங்களுக்கு எவ்வளோ வேலை இருந்தாலும் இல்ல வேற டைம் ஜோன்ல இருந்தாலும் ஒரு நாளைக்கு ஒரு குறிப்பிட்ட நேரத்தை நமக்காகன்னு ஒதுக்குறாங்களா? நான் ஃப்ரீயா இருக்கும்போது உனக்கு கால் பண்றேன் அப்படின்னு சொல்லாம, நான் இன்னைக்கு இந்த டைம்ல உனக்காக ரெடியா இருப்பேன் அப்படின்னு பிளான் பண்ணி உங்க கூட பேசுறாங்களா? அப்படி பேசுறப்ப அவங்க உங்ககிட்ட மட்டும்தான் கான்சென்ட்ரேட் பண்றாங்களா, இல்ல வேற வேலை செஞ்சுக்கிட்டே சும்மா பேசுறாங்களா? உண்மையா நேசிக்கிறவங்க எவ்ளோ பிஸியா இருந்தாலும் நீங்க அவங்க கூட பேச நினைக்கும்போது உங்களுக்காக ஒரு ஸ்பெஷலான நேரத்தை ஒதுக்குவாங்க. இதுதான் அவங்க கொடுக்கிற முதல் மற்றும் மிகப்பெரிய சிக்னல். 2வது சிக்னல் எதிர்கால திட்டம். மேக்கிங் ஃபியூச்சர் பிளான்ஸ். லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது எப்போதுமே ஒரு டெம்பரரி தான். அதோட எண்ட் கோல் 2 பேரும் ஒருத்தருக்கொருத்தர் நேர்ல சந்திச்சு ஒன்னா இருக்கிறது தான். உங்க காதலர் உங்க கூட பேசும்போது எதிர்காலத்தை பத்தி பேசுறாங்களா? நாம எப்ப மீட் பண்ணலாம், யார் யாருடைய இடத்துக்கு போகலாம், எப்போ கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு உங்க 2 பேரையும் சேர்த்து ஒரு பெரிய ஃபியூச்சர் பிளான் அவங்க கிட்ட இருக்கா? வெறும் ஐ லவ் யூ, ஐ மிஸ் யூன்னு மட்டும் சொல்லிட்டு இல்லாம, அந்த தூரத்தை குறைக்க அவங்க என்னென்ன முயற்சிகள் எடுக்கறாங்கன்னு கவனிங்க. ஒரு டைம் பவுண்ட் கோல் உங்ககிட்ட பேசி ஒரு பிளான் பண்ணா, அது அவங்களோட ஆழமான காதலுக்கு ஒரு பெரிய சிக்னல். 3வது சிக்னல் வெளிப்படைத்தன்மை மற்றும் சோஷியல் மீடியா. லாங் டிஸ்டன்ஸ்ல நம்பிக்கை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஃபவுண்டேஷன். அவங்க உங்ககிட்ட அவங்க லைஃப்ல நடக்கிற சின்ன சின்ன விஷயங்களை கூட ஷேர் பண்றாங்களா? அதே மாதிரி அவங்க சோஷியல் மீடியா பிஹேவியர் எப்படி இருக்கு? உங்ககிட்ட மட்டும் ஐ லவ் யூன்னு சொல்லிட்டு சோஷியல் மீடியால மத்தவங்களோட ஓவரா பழகி உங்க கமெண்ட்ஸுக்கெல்லாம் ரிப்ளை பண்ணாம உங்க கூட இருக்கிற போட்டோஸ அப்லோட் பண்ண யோசிக்கிறாங்களா? இல்ல உங்க கூட இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப்ப உலகத்துக்கு முன்னாடி கெத்தா பெருமையா சொல்றாங்களா? வெளிப்படையா அவங்க யாரு, என்ன பண்றாங்க, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னு உங்ககிட்ட ஷேர் பண்ணா அது அவங்க உங்கள நம்புறாங்க, நேசிக்கிறாங்கன்னு அர்த்தம். 4வது சிக்னல் சின்ன சின்ன செயல்கள் மற்றும் எமோஷனல் சப்போர்ட். தூரத்துல இருந்தாலும் அவங்க செயல்கள் மூலமா அவங்க காதனை எப்படி வெளிப்படுத்துறாங்கன்னு பாருங்க. சும்மா ஃபோன் பேசிட்டு மட்டும் இல்லாம உங்க பர்த்டேக்கோ இல்ல ஒரு ஸ்பெஷலான நாளுக்கோ உங்களுக்கு தெரியாம ஒரு சின்ன சர்ப்ரைஸ் கிஃப்ட் இல்ல கார்டு சென்ட் பண்றாங்களா? உங்க சின்ன சின்ன கவலைகளை ஞாபகம் வச்சு, நீ இன்னைக்கு ஒரு இன்டர்வியூ போனியே எப்படி இருந்துச்சுன்னு கேட்டு உங்களை செக் பண்றாங்களா? முக்கியமா உங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்ல நீங்க சோகமா இருக்கும்போது அவங்க எவ்வளவு தூரத்துல இருந்தாலும் உங்களுக்கு ஒரு பெரிய எமோஷனல் சப்போர்ட்டா நிக்கறாங்களா? உங்கள கான்ஃபிடென்ட்டா ஆக்குற மாதிரி பேசுறாங்களா? நேர்ல இல்லனாலும் அவங்க செயல்கள் மூலமா நீங்க அவங்க கூட தான் இருக்கீங்க அப்படிங்கிற ஒரு ஃபீலை உங்களுக்கு கொடுத்தா அது அவங்களோட உண்மையான அன்பு. 5வது மற்றும் கடைசி சிக்னல் அவங்க உங்க மேல காட்டுற அந்த பொசசிவ்னஸ் மற்றும் கேரிங். தூரத்துல இருந்தாலும் நீங்க என்ன பண்றீங்க, யார் கூட பழகுறீங்கன்னு அவங்களுக்கு ஒரு சின்ன கவலையும் உரிமையும் இருக்கு. அதுக்காக ஓவரா சஸ்பெக்ட் பண்றது தப்புதான். ஆனா ஒரு ஆரோக்கியமான பொசசிவ்னஸ் எப்போதுமே ஒரு ஆழமான காதலோட அடையாளம்தான். தூரம் அப்படிங்கிறது ஒரு காதல் டெஸ்ட் தான். ஆனா அந்த தூரம் உங்களை மேலும் ஆழமா நேசிக்கத்தான் செய்யுமே தவிர உண்மையா நேசிக்கிறவங்க மனச மாத்தாடு. இந்த 5 சிக்னல்கள் உங்களுக்கு நடந்தா உங்க காதல் கண்டிப்பா ஜெயிக்கும். நீங்க ரொம்ப கொடுத்து வச்சவங்க. உங்க காதல் தூரத்தை தாண்டி கண்டிப்பா ஜெயிக்கும். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸோட கேள்விக்கு மட்டும் இல்ல, தூரத்துல இருந்து காதலிச்சிட்டு இருக்கிற பல பேரோட கேள்விக்கும் ஒரு சூப்பரான பதில் கிடைத்திருக்கும்னு நம்புறேன். உங்களுக்கும் இது போல ஏதாச்சும் ரிலேஷன்ஷிப் சம்பந்தமா டவுட் இருந்தா கமெண்ட்ல கேளுங்க. கண்டிப்பா உங்க கேள்விக்கான வீடியோ நான் போடுவேன். டிஸ்கிரிப்ஷன்ல பாருங்க, என்னோட பர்சனல் மெயில் ஐடி இருக்கு. அதுக்கு கூட நீங்க எனக்கு மெசேஜ் பண்ணலாம். உங்ககிட்ட நான் கேக்குறது ஒண்ணே ஒண்ணுதான். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த பெல் ஐகானை தட்டி விடுங்க. ரிலேஷன்ஷிப்ல கஷ்டப்படுறவங்க ஃப்ரெண்டுக்கு